அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது சகோதரர் ஹிசாம் அவர்கள் நல்லவரா இருக்கக்கூடிய ஆளு பின்னாடி விளங்காம போயிருவாரு அப்படின்ட்டு நிறைய உதாரணங்களை சொல்றாரு. அதுல மெயினா சொன்ன உதாரணம் அபு தாலிப் கூட தான் நல்லவரா இருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சாரு, இஸ்லாத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டாரு. ஆனா அவர் இஸ்லாத்துக்கு வரல, இல்ல கடைசியில அவர் நரவாசியா தானே போனாரு அப்படின்னு சொன்னாரு. இது எதுக்கு? இந்த மாதிரி இஸ்லாத்துக்காக பாடுபட்டாலும் கூட அல்லாஹ் நாடணும்ல, அல்லாஹ் நாடனவருக்கு தான் நேர்வழி கிடைக்கும். நல்லவரு அஹ்லாக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனாலயா நான் தூக்கிட்டு சொர்க்கத்தில் அல்லாஹ் போற்ற மாட்டான், கொள்கை கரெக்டா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொன்ன ஒரு அழகிய உதாரணம். நம்மால் இறங்கிட்டாரு, களத்தில் இறங்கிட்டாரு. அபு தாலிபு இஸ்லாத்துக்கு பாடுபட்டாரா? யாரு சொன்னது? அதெல்லாம் பொய். அது இந்த மாதிரி இவர்கள் பிஜே அவர்களை உயர்த்த நபியையும் தாழ்த்துவாங்க, காஃபிரையும் உயர்த்தி விடுவார்கள். நம்ம மேல குற்றச்சாட்டு. அதை கேளுங்க. பிஜே உடைய அந்த வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக அபு தாலிபை எப்படி வசத்துறாங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஜே லெவலுக்கு இவங்க தாழ்த்தினாங்க முதல் ஹதீஸ்ல. இப்ப என்ன பண்றாங்க? அபு தாலிப அவருடைய நிலையை தாண்டி அபு தாலிபை இவங்க வசத்தி கொண்டு வர்றதை நம்ம பாக்குறோம். என்ன? அபு தாலிப் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டாராம், இஸ்லாத்துக்காக தொண்டாற்றினாராம். அப்படிப்பட்டவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம போய்விட்டாரா? கொடுக்க முடியாது. நான் கேட்கிறேன், அபு தாலிப் அவர்கள் எவ்வளவு அவர் நல்லவர் தானே, அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் தானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஒத்துழைப்பாக இருந்தார். அப்ப இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அவ்வளவு ஒத்துழைப்பு செய்த மனிதர், அவருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானா? ரசூலுல்லாஹ் கூட ஆசைப்பட்ட. ஆனா ஹதீஸ் அப்படியா இருக்குது? அபு தாலிப் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டாரா? இஸ்லாமிய கொள்கைக்காக அவர் தொண்டாற்றினாரா? முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார், அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆனா நீங்க ஒரு உண்மையை புரியணும், அபு தாலிப் இஸ்லாத்துக்காக அவர் தொண்டாற்றவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை. அவர் நபிசல்லாசவங்களை காபிர்கள் அடிக்க விடாம, குறைசிகள் நபிசல்லாசவங்களை தாக்க விடாம அவர் பாதுகாத்தார். அதுக்கு இஸ்லாத்து மேல உள்ள அன்பா காரணம்? அந்த அன்பு கிடையாது. இஸ்லாத்து மேல ஏதோ நம்பிக்கை வச்சு அது மேல உள்ள அன்புனால இஸ்லாத்துக்கு தொண்டாற்றணும், இஸ்லாத்துக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும், நபியை பாதுகாக்கணும், இப்படி அவர் பாதுகாத்தாரு. அவருடைய தம்பி மகன் நபிசல்லாசவங்க தம்பி மகன்கிறனாலதான், அந்த உறவுக்காக தான், நபி மேல உள்ள அந்த உறவு பாசத்துக்காக தான் அபு தாலிப் நபி அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? பாதுகாப்பு கொடுத்தாரே தவிர நபி அவர்கள் சொன்ன கொள்கைக்காக நபி அவர்கள் அவரை பாதுகாக்கல. இது தெளிவாவே ஹதீஸ்ல வருது. அபு தாலிப் அவர்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார்கள். என்ன நன்மை? இன்னஹு கான யஹூதுக வ யக்லிபு லக, உங்களை அவர் பாதுகாத்தார், உங்களுக்காக அவர் கோபப்பட்டாரு. அப்ப உறவுக்காகத்தான் அவருடைய கோபம், நபி அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பெல்லாம். எப்படி கேட்டீங்களா? அபு தாலிப் இஸ்லாத்திற்காக பாடுபடவில்லை. அபு தாலிப் எதனால உதவி செஞ்சார் அப்படின்னா, தம்பி மயனா, அதனாலதான் உதவி செஞ்சாரே ஒழிய அவர் என்ன நல்லவரா அபு தாலிப்? உங்க கேக்குறார். அதாவது எத்தகைய தில்லு முள்ளு பேர் வழி தான் கொண்ட அந்த கெட்ட கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இவர் ஹதீஸ்கள்ல இருந்து எப்படிப்பட்ட ஒரு இருட்டடிப்பையும் செய்வாரு, எப்படிப்பட்ட மோசடி வேலையும் செய்வார் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் வேண்டாம். அப்படி ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இவர் தான் கொண்ட கொள்கையை நிலைநாட்ட, தான் சொன்ன அந்த கெட்ட கொள்கையை நியாயப்படுத்துவதற்கு, பிறரை மட்டப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதையெல்லாம் எவ்வளவு மட்டம் தட்டுவாரு அப்படின்றதற்கு பெரிய ஆதாரங்க இது. அபு தாலிப் பாடுபட்டார், இஸ்லாத்துக்காக பாடுபட்டார். நம்ம சொன்னோமா? இசாம் எம்ஏசி அவர்களுடைய சொந்த கருத்தா? அது தௌஹீத் ஜமாத் சொந்தமா அடிச்சு விட்டதா? ஹதீஸ்கள்ல உள்ளதை சொன்னோம். ஹதீஸ்கள்ல உள்ளதுன்னா எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மாட்டெல்லாம் இல்ல. இந்த அப்பாஸ் அலி என்ன அரபுல வாசிச்சு காமிச்சாரோ, யஹூதுக வ யக்லிபு லக அப்படின்னு வாசிக்கிறார்ல. உங்களுக்கு அவர் அரணாக இருந்தாரே, அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா, உங்களுக்காக கோபப்பட்டாரே, அப்படி கோபப்பட்டவராக இருக்கக்கூடிய நிலையில இருந்தாரே என்று சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. இதை வச்சுதான் அவர் ஆதாரமா காட்டுறாரு இசாமு. ஆனா இது ஏன் உதவி செஞ்சாரு, ஏன் கோவப்பட்டாரு? அல்லாஹ்வுக்காக கோவப்பட்டாரா, இஸ்லாத்துக்காக கோவப்பட்டாரா? இல்ல, அது தம்பி மயனு கோவப்பட்டாரு. தம்பி மயனுக்கு உதவி செஞ்சதுனால அது இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சதாயிருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவாளித்தனமா கேள்வி கேட்கிறீங்களே,
அப்பாஸ் அலி அவர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்ல? அதுக்கு அடுத்த வரி படிக்கணுமா இல்லையா? அடுத்த வரி தெரியும், ஆனா பிஜேபி குற்றப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அபுதாலிப தூக்கிட்டாங்க, உயர்த்திட்டாங்க அப்படின்னு ஒரு அபாண்டத்தை தூக்கி போடணும் என்ற அடிப்படையில தானே இந்த வேலை. அதுக்கு அடுத்து என்ன வருது அதை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இப்படி கேட்கப்படுகின்றது. கேட்கப்பட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள்? அழகா பதில் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? அவர் இப்போது கணுக்கால் வரை தீண்டும் நரக நெருப்புல இருக்கிறாரு. ஆனா நான் மட்டும் இல்லைன்னு வைங்க, அவர் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்திருப்பாரு. நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்தவரை இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சார்ல அபூதாலிப் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சார்ல, அதனால அல்லாஹ் தூக்கி விட்டுருக்கான், உயர்த்தி விட்டுருக்கான். எங்க கணுக்கால் வரையின் உண்டான நரகத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி விட்டான்னு நாங்க எங்க சொந்த கருத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா? அப்ப அல்லாஹ் உயர்த்தி விட்டுருக்கான், அடித்தட்டுல இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள நரகத்துக்கு தூக்கி விட்டுருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சதற்காக தம்பி மகனுக்கு உதவி செஞ்சாலாம் கிடைக்காது வாப்பா, விளங்கிக்கிறங்க. இப்ப நரேந்திர மோடி இருக்கான், நரேந்திர மோடி அவருடைய தம்பி மகனுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கான்னு வைங்க, உடனே மறுமையில அவன் தம்பி மகனுக்கு நீ உதவி செஞ்சடா, உனக்கு நரகத்தினுடைய அடித்தட்டில இருந்து உன்னைய மேல ஏத்தி விடுறேன்னு எல்லா தம்பி மகங்களுக்கும் உதவி செஞ்ச ஆளுகள் எல்லாம் கிடைச்சிருமோ? அறிவு வேணாம், சிந்திக்க வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்று தெரியும், இருட்டடிப்பு தெரியாதா? யஹூத்துக்க யௌமிபுலக்கன்னு சொல்ல தெரிஞ்சிச்சுல மூல வார்த்தையோட. அதுக்கு அடுத்த வரியில என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில்னு தெரியணும்ல. அப்ப புகாரில வரக்கூடிய செய்தின்னு சொல்லி தானே அதை சொல்றீங்க, அப்ப தெரியதானே செய்து இருக்கின்றது. அடுத்து இன்னொரு அறிவிப்புல இன்னும் தெளிவாக வருகின்றது. அபூதாலிப் யஹூத்துக்க என்சுருக்க, உங்களுக்கு அரணாக இருந்தார், உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாரே என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால சொல்லிட்டு இது அவருக்கு பயனளித்ததா என்று கேட்கப்பட்டதாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆமா பயன் அளித்திருக்கே, எனக்கு அவர் உதவி செஞ்சார்ல, எனக்கு அரணாக இருந்தார்ல, என்னை பாதுகாக்கக்கூடியவரா இருந்தார்ல, எனக்காக கோபப்படுறவரா இருந்தார்ல, இது அவருக்கு பயன் அளித்திருக்கின்றது. அவரை நான் நரகத்தினுடைய பிரதான பகுதியில் கண்டேன், உடனே அவரை அங்கிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தினேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்ச உதவியினால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த வேதனையை குறைத்திருக்கிறான். நடுப்புறத்திலிருந்து பிரதான பகுதியிலிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப பயன் அளித்திருக்கல. அப்ப தம்பி மகனுக்கு உதவி செஞ்சிருந்தா பயன் அளிச்சிருக்குமா? இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சிருந்தா அல்லாஹ் பயன் கொடுத்திருப்பானா? அப்ப அல்லாஹ் ஏமாந்துட்டானோ? அல்லாஹ் ஏமாந்துட்டான் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அல்லாவை ஏமாளியாக காட்டக்கூடிய அளவிற்கு இந்த அப்பாஸ் அலி என்பவருடைய தில்லுமுள் இருக்கின்றது என்றால் அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது இஸ்லாத்துக்கு உதவி செய்வது தெரியாத அவருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தால் தான் இருக்கக்கூடிய அந்த அறியாமை கால அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கமும் மக்கத்து காவிர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் பின்னடை வரும் தெரியும்ல, இஸ்லாம் வளரும் தெரியும்ல, இஸ்லாத்தினுடைய கை ஓங்கும் தெரியும்ல, இஸ்லாத்தை அழிக்க முடியாதுன்னு தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சுதானே உதவி செஞ்சிருக்காரு. அப்ப இஸ்லாத்திற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கின்றார். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு வகையில உதவி செய்திருக்கின்றார் என்பதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை நரக நெருப்பினுடைய அந்த அடித்தட்டிலிருந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கான் கணுக்கால் வரைக்கும். அப்ப உதவி செய்ததாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அதை மறுக்கிறதுக்கு நீ யாரு? தெல்ல தெளிவாக தெரிந்தும் இருட்டடிப்பு செஞ்சு இதுல அபூதாலிப் அவர்கள் அவர்களை மட்டப்படுத்துறது அப்படின்றத விட பிஜேவை கேவலப்படுத்த வேண்டும். அபூதாலிபை பத்தி என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாலும் பரவாயில்ல, பிஜேவை இழிவுபடுத்தி விடணும். அதுக்காக சொன்னதை மறுத்து விடு, ஹதீஸ்ல உள்ளதை முதல்ல உள்ளதை வாசி, பின்னாடி உள்ளதை கட் பண்ணி விடு என்ற அடிப்படையில் தானே இந்த மாதிரியான வேலையை அப்பாஸ் அலி செய்திருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அதே மாதிரி கேட்கிறாரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தானே உதவி செஞ்சாரு, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமா உதவி செஞ்சாரு, அவ தம்பி மகன்றதுனால தானே அப்படின்னு இருக்காரு அப்படின்னு வேற பயங்கரமான வாதம் வேற வைக்கிறா. இதே கேள்வியை நாங்க அவர்கிட்ட திருப்பி கேட்கிறோம்.
அபு தாலிப் மட்டும் தானே உதவி செஞ்சாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? சொந்தக்காரங்கன்றதுனாலயா? நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்கல்ல. அபூலஹப் இருந்தான். அபூலஹப் அபூஜஹல் உதவி செய்யலைல. அவன் இஸ்லாம் வளர்ந்துருந்தானே உதவி செய்யல. அபு தாலிப் இஸ்லாம் வளர்ந்துட்டு போகுதுன்னு மறைமுக சப்போர்ட் கொடுத்தாரு. விளங்குதா இல்லையா? அறிவை கொண்டு சிந்திக்கணும் அப்பா. அறிவை கொண்டு சிந்திச்சாதான் புரியும். மூளை மழுங்கினாலுக்கு விளங்காது. அந்த அடிப்படையில தான் இப்படி மூளை மழுங்கி இவர் உளறுகின்றார் என்பது மறுபடியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப இந்த அபு தாலிப் அவர்களுடைய விஷயத்திலையும் இவர் செய்த தில்லுமுள்ளு அம்பலமாகி இருக்கின்றது என்பதை நாம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். சொல்றாருங்க, அதாவது பிஜேவை காப்பாத்துறதுக்கு நீங்க அபு தாலிபை தியாகியாக்க பாக்குறீங்களா? இப்படி குஃபுர்ல இருந்த ஒரு தியாகி பட்டம் கொடுக்க பாக்குறீங்களா? இப்படி திரிச்சு வக்காலத்து வாங்காதீங்க, தில்லு முள்ளு பண்ணாதீங்க, புரட்டு மாத்தாதீங்க அப்படின்றாரு. எனவே தேவையில்லாம உங்களுடைய வழிகட்டை நியாயப்படுத்துறதுக்காக அபு தாலிபை கொண்டு இஸ்லாத்துடைய தியாகியாக நீங்க என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம். எனவே ஹதீஸ்களை திரித்து தலைவருக்கு வக்காலத்துக்கு வாங்குவதற்காக ஹிசாம் எம்ஏசி அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யாதீங்க. ஹதீஸ்கள்ல நீங்க தலைவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தில்லுமுள்ளு செய்றீங்களே, ஹதீஸ் எல்லாம் புரட்டுறீங்களே, மாத்துறீங்களே, அப்ப இது உங்களுக்கு கண்ணியமா கேவலமா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். எப்படின்னு பாருங்க, எல்லா வேலையும் அவர் செஞ்சிருக்காரு. அபு தாலிப் உதவி செஞ்சிருக்காருன்றது அதுலயே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த உதவி பயனளிக்கும் அவருக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப அவர் ஏதோ கொஞ்சம் பாடுபட்டு இருக்கின்றார் என்ற அடிப்படையில தான் நரக வேதனை குறைக்கப்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது யார் இப்ப திரிச்சா? அபு தாலிபை இவங்க உயர்த்திட்டாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை திரிச்சது யாரு? நீ தானே திரிச்ச. யார் இப்ப வக்காலத்து வாங்க? நீ தானே வக்காலத்து வாங்குறீங்க. அதே மாதிரி தில்லுமுள்ளு செஞ்சு புரட்டு செஞ்சது யாரு? ஹதீஸ்ல தில்லுமுள்ளு செஞ்சு புரட்டு செஞ்சு எல்லா அநியாயங்களையும் திரிச்சு அயோக்கியத்தனம் பண்ணது ஃபுல்லா அவரு அப்பாஸ் அலி என்பவர் தான் செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு அதை நமக்கு அறிவுரையா சொல்றாங்களாம், திரிக்காதீங்க, வக்காலத்து வாங்காதீங்க, புரட்டாதீங்க. எப்படின்னு பாருங்க. அப்ப இவர் எவ்வளவு பெரிய கல்லூலி மங்கனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கி